எனக்குள் இருக்கிற ஆவியை நான் உங்கள் மீது ஊற்றுவேன். ஏன் அப்படி சொன்னார்? நமக்குள் இருக்கும் சோர்வின் ஆவியை நிரந்தரமாய் நீக்குவதற்காக. புது ஆவி, அவருக்குள் இருக்கிற ஆவி. அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் சோர்வடைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி. ஆகவே அவர் சொல்கிறார், இந்த ஆவியை நான் உனக்கு தரட்டும், என் ஆவியை உனக்கு தரட்டும்பா. சோர்வடையாத ஆவியை தரட்டும், இளைப்படையாத ஆவியை உனக்கு தரட்டும். இந்த உலகத்திலே நமக்கு சோர்வு உண்டு, பலவீனங்கள் உண்டு. எத்தனை முறை நாம் சொல்கிறோம், நான் உயிரோடு இருப்பதை விட சாவது நல்லது. சோர்வு வரத்தான் செய்கிறது. எனினும் இந்த சோர்வுகள் மத்தியிலும் நமக்கு தமக்குள் இருக்கும் ஆவியை கொடுத்து மறுபடியும் தூக்கி விடுவது